Hi, welcome to Business Page. So, இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூனிக் பிஸ்னஸ் ஐடியாஸ். ஸோ காம்படிஷன் வந்து பெருசாக இருக்காது, நம்ம தான் அதை ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி பார்த்திங்கன்னா மட்டன் உப்பு கண்டம். இந்த மட்டன் உப்பு கண்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை பண்ணுறது கிடையாது. பட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபுட் கேட்டகரியில் நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்கூல் காம்படிஷனில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் அவங்க அம்மா வந்து பசங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஃபுட்டு செஞ்சு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷனில் அவன் பையனுக்கு வந்து சரி நம்ம மட்டனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்க்கா மாதிரி எதாவது ட்ரை பண்ண மாதிரி உப்பு கண்டம் கான்செப்டில் ஒரு 100 grams செஞ்சு கொடுத்துருக்காங்க. 150 grams சாம்பிள் மாதிரி. என்னாச்சு, அது வந்து அந்த காம்படிஷனில் போயிட்டு அதை சாப்பிட்ட கெஸ்ட்டில் இருந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஊர்க்கா வந்து ஒரு நல்லா சேல்ஸ் ஆகும், ஏன்னா எல்லாருக்குமே ஊர்க்கா பிடிக்கும். அதே கான்செப்டில் இந்த உப்பு கண்டம்ன்ற ப்ராடக்ட் இருக்கிறதுட்டு எல்லாருமே வாங்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மோர் தென் 1 kg வந்து ஒரே நாள் ஆர்டர் வருது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதே பண்ணி இப்போ அதே ஒரு பிஸ்னஸ் மாடலாக ரெடி பண்ணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 kg மேலே செல் பண்ணுறாங்க. அது ஒரு கேஜிக்கே வந்து 700-800 ரூபா மேலே லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மட்டன் உப்பு கண்டுன்றது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கேஜிக்கு வந்து 600 to 700 ப்ராஃபிட் பண்ணலாம். ஷெல்ஃப் லைஃபும் ஜாஸ்தி. நம்ம ஒன்ஸ் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சிட்டோன்னா மினிமம் வந்து நம்ம வந்து ஒரு 1 year வரைக்கும் கூட வந்து அது இருக்கும், கெட்டு போகாமல். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸ் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக காம்படிஷன் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட்டு இருக்காது. எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கும், பட் இந்த ப்ராடக்ட் இருக்காது. ஸோ இதே ஒரு யூனிக்கான ஒரு பிராண்டாக ரெடி பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு போனால் நல்ல டிமாண்ட் அண்ட் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு டொமேட்டோ. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஆஃப் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 2 ரூபா 3 ரூபா கூட கிடைக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம். சில சீசனில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு அக்டோபர், சில சீசனில் பார்த்திங்கன்னா 200 ரூபா வரைக்கும் கூட தக்காளி ஒரு கிலோ போகும், 150 ரூபா. நம்ம விலை கம்மியாக கிடைக்கிற சீசனில் என்ன பண்ணலான்னா பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு வந்து அதை வந்து நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, கேஃபே இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் கொடுக்குறவங்க கூட இந்த ட்ரைடு டொமேட்டோ வந்து ஒரு சீசனிங் ஏஜென்ட்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டாக பண்ணால் எக்ஸ்போர்ட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூலப்பொருளோட விலை ரொம்ப கம்மி. அதே மாதிரி இதை வேல்யூவேட் பண்ணி விற்கும் போது ப்ராஃபிட்டை வந்து நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் செல் பண்ணலாம். இதுக்கு வந்து நல்ல டிமாண்டும் இருக்குது. இதை நம்ம டொமேட்டோ வந்து பேஸ்டாகவும் பண்ணலாம், இல்லை அது ஒரு ட்ரைடு டொமேட்டோ கான்செப்டில் நம்ம அதை வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். இல்லை வந்து நம்ம வந்து தக்காளி ஊர்க்கா பண்ணுறோம் சார்னா கூட நீங்கள் ஒரு தக்காளி ஊர்க்கா கூட பண்ணலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து அபண்டண்டாக ஒரு ப்ராடக்ட் ஒரு டைமில் கிடைக்கும்போது அதுலேருந்து வேல்யூவேட் பண்ணி நம்ம அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணியும் சேல் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்க கேட்டகரி. நெக்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ட்ரைடு ரெட் பனானா. ஸோ நம்ம செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிற ஸ்டேஜ்லேயோ இல்லை கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்லையோ ப்ரிப்பேர்மெண்ட் பண்ணிவிட்டு அதை பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த செவ்வாழையை வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஏன்னா செவ்வாழை கிடைக்காத வந்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. இப்போ இந்தியன்ஸு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஊரில் இருக்காங்க, யூரோப் கண்ட்ரிஸில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பனானா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து கிடைக்காது. பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர் கேஜி வந்து மினிமம் வந்து 2000 கூட கொடுத்து வாங்குறாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அழகாக வந்து அதை ட்ரை பண்ணி பேக்கெட்டில் போட்டு வந்து நம்ம செல் பண்ணலாம். பட் எக்ஸ்போர்ட்னு வரும் பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்டேஷன், நிறைய குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கேட்பாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நல்லா குவாலிட்டியாக அந்த ப்ராடக்ட்டை பண்ணிட்டீங்கன்னா நம்ம தாராளமாக வந்து இந்த ஹை ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்டில் நம்ம இதை செல் பண்ணலாம். ஸோ இந்த 2 கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து PMFMன்ற ஸ்கீமில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து லோனும் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸஸ் ட்ரை பண்ணுறவங்க நிச்சயமாக இந்த ஃபுட் கேட்டகரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது வந்து ஒரு GST எடுக்கணும், இல்லை ஒரு ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், இல்லை ஜிஎஸ்டியில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மேலே போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா